இந்த உலகத்திலேயே ஒரு வெற்றி சிறந்த வாழ்க்கை என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற வாழ்க்கை. பரிசுத்த ஆவியானவர் தூரத்தில் இருப்பவர் அல்ல, அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிற விஷயத்தை மறந்துவிடாது தேவனுடைய பிள்ளையே. யோவானேதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 17வது வசனம் கடைசி வரியை நாம் வாசிப்போமானால், அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறவராயிருக்கிறார். ஒரு நெருங்கிய நண்பர் உங்களோடு கூட இருப்பாரேயானால் நல்ல வழிகளை அவர் காட்டுவார், உங்களுக்கு உதவுவார். அதே போலத்தான் பரிசுத்த ஆவியானவரும் கூட எல்லா விஷயங்களிலும் நமக்கு கற்பிக்கிற தேவனாக இருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அவரை கேட்கும்போது உங்கள் நடை சரியாகும். தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று ரோமர் 8:14 சொல்லுகிறது. ஆகவே அவரை புறக்கணிக்காதீர்கள், துக்கப்படுத்தாதீர்கள். பரிசுத்த ஆவியானவரை உங்கள் சிறந்த நண்பராக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையே மாறிவிடும், உங்கள் வாழ்க்கையே சிறக்கும். கர்த்தர் இந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் நடத்துவராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுது ஜெபித்தாலும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபிக்க கர்த்தரே எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, நீர் ஆவியானவரால் நடத்தப்பட்டீர். இந்த உலகத்தில் இருக்கிற பொழுது ஒரு வெற்றி சிறந்த ஒரு சரித்திரத்தை உருவாக்குகிற ஊழியர்களை நீ செய்கிறதற்கு காரணம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிறைந்தவராய் ஒவ்வொரு ஊழியத்திலும் நீர் செயல்பட்டேன். இந்த கால வேளையில் என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உடைய அபிஷேகத்தின் வல்லமை இவர்கள் மேலே இறங்குவதாக. உடைய பிள்ளைகளை உடைய வல்லமையினாலே நிரப்பம், தொட்டு உதவி செய்யும். ஆவியானவரே, ஒரு தெளிவான பாதையில் இவர்களுடைய வாழ்க்கையை நடத்தும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இவர்கள் வாழ்க்கையை வெற்றி சிறக்க பண்ணும். மகிமை கனம் துதி உமக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.